பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மாக்கல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதல்வர் விஜய் ஊழல் பற்றி பேசி திமுகவை தெறிக்க விட்டார். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தியதாக அதிர்ச்சி கிளப்பினார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தைகளை முதல்வர் உச்சரித்ததுமே திமுகவினர் பதைத்தனர். மொத்தமாக சேர்ந்து அமளி செய்தனர். பின்னர் அவசரமாக வெளிநடப்பு செய்தனர். முதல்வர் விஜயின் பார்ட்டி ஃபண்ட் தொடர்பான பேச்சுக்கு பிறகு அந்த விவகாரம் தமிழக அரசியலில் பூதாகரமாகி இருக்கிறது. கல்வித்துறையிலும் பார்ட்டி ஃபண்ட், ஃபண்ட் என்ற பெயரில் மினிஸ்டர் ஃபண்ட் என பல வகையில் வசூல் வேட்டை நடத்தியதாக தனியார் பள்ளிகளின் சங்க தலைவர் நந்தகுமார் அதிர்ச்சி கிளப்பினார். ஏற்கனவே தங்கள் துறையிலும் முறைகேடு நடந்ததாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பரபரப்பை கிளப்பியிருந்தார். நேற்று மின்வாரியம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமாரும் திடுக்கிட வைத்தார். அந்த துறையிலும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் திமுக அரசாங்கம் பணம் சுருட்டியிருக்கிறது என்றார். குறிப்பாக மூவரணி அமைச்சர்களும் மகன், மருமகன், நண்பர்களும் தான் இந்த பணத்தை சுருட்டியதாக பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். சட்டசபையில் பார்ட்டி ஃபண்ட் பற்றி முதல்வர் பேசிய போது ஆவேசமடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசுக்கு ஒரு சவால் விடுத்தார். எந்த கட்சி மூலம் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டது என்று ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாரா என உதயநிதி கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில்தான் அடுத்த சட்டசபை கூட்டம் பட்ஜெட் தாக்கலுடன் ஜூலை 2வது வாரத்தில் தொடங்க உள்ளது. அப்போது கட்சி நிதி வசூல் குறித்த முழு விவரங்களையும் அம்பலப்படுத்த முதல்வர் முடிவெடுத்துள்ளார். அதனால் கட்சி நிதி வசூல் விவரங்களை சேகரிக்கும்படி அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி திமுக ஆட்சியின் போது எந்தெந்த துறைகளில் எல்லாம் எவ்வளவு பணம் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் சுருட்டப்பட்டது என அதிகாரிகள் தீவிர ஆய்வில் இறங்கியுள்ளனர்.